வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. வேறு மாநிலங்களில் கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டால் கர்நாடக அரசு வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை மட்டும் பார்க்குமா? கர்நாடக அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கேள்வி. ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடன் எந்தவிதமான போர் வார்த்தைகளும் நடைபெறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். இந்தியா, இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 84 ரன்கள் எடுத்து குவிப்பு. 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. சென்னை அருகே கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், கேரள முதலமைச்சர் சதீஷன், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மேலும் அந்தந்த மாநில தலைமை செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, கூட்டமைப்பு மேம்பாடு, நீர்வள பகிர்வு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை 4:50 மணிக்கு டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை புறப்படுகிறார். இரவு 7:40 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விமான நிலையத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் கட்சியினர் வரவேற்கின்றனர். அதன் பின்னர் காரில் கோவளம் செல்ல இருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். இதைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் என். ஆனந்த், சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பதிலளித்து உரையாற்றுவார்கள். நிறைவாக இருவரும் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுவார்கள். வேறு மாநிலங்களில் கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டால் கர்நாடக அரசு வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்குமா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வினவியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் வனத்துறையினரால் கொல்லப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு தலையிடக்கூடாது என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியிருப்பதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். உலகில் தமிழ் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்க குரல் கொடுப்பது தமிழ்நாடு தலைவர்கள் மற்றும் அரசின் கடமையாகும் என்று கூறியுள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை உங்கள் வேலையை பாருங்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் கடுமையான வார்த்தைகளில் கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேறு மாநிலங்களில் கன்னட மொழி பேசும் மக்கள் பாதிக்கப்பட்டால் கர்நாடக அரசு வாயை மூடிக்கொண்டு வேடிக்கைத்தான் பார்க்குமா என்பதை விளக்க வேண்டுகிறோம் என்று வினவியுள்ளார். கர்நாடக விவகாரத்தில் தமிழ்நாடு தலையிடுவதாக பிரச்சினையை திசை திருப்புவதை விடுத்துவிட்டு கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க செய்வதில் கர்நாடக அரசு கவனம் செலுத்தட்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை, எதிர்காலத்திலும் திட்டமிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுவீச்சில் அமலில் உள்ளதாக கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை செயல்பாட்டில் இருப்பதாகவும் கடற்படை கன்னிவெடிகள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர்
முகமது பாகர் காலிஃபாப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முற்றுகையை நீக்குதல், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் உள்ளிட்ட 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீரிணையை தெஹ்ரான் மீண்டும் திறக்காது என்று கூறினார். அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை மீறுவதாக கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ராணுவம் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் இணைந்து செயல்படும் என்றும், பதற்றம் அதிகரித்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 84 ரன்களில் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இலங்கையின் காலை நகரில் நடைபெறுகிறது. இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 462 ரன்கள் குவித்தது. இதன் பின்னர் விளையாடிய இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் மட்டுமே குவித்தது. தொடர்ந்து 4வது நாளில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 193 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 66 ரன்களையும் தேவ்தத் படிக்கல் 44 ரன்களையும் எடுத்தனர். பந்துவீச்சு தரப்பில் இலங்கை அணியின் அசீதா பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜெயசூர்யா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 84 ரன்கள் மட்டுமே எடுத்து தொடர்ந்து விளையாடி வருகிறது. பந்துவீச்சு இந்திய அணியின் மானவ் சுதார் 2 விக்கெட்டுகளையும் சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஒரு நாள் எஞ்சியுள்ள நிலையில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இந்தியா வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. நெடுஞ்சாலை முதல் கிராமங்கள் வரையில் உள்ள சாலைகளை தமிழக அரசு மேம்படுத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அனைத்து ஆங்கிலேய கட்டிடங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சட்டசபையில் பேசியதாக தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த விளையாட்டுத் துறையை மாணவர்களிடையே ஊக்குவிப்பது மிக முக்கியம் என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலை முதல் கிராமங்கள் வரை உள்ள சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேபோல விபத்துகள் நடக்கும் இடங்களில் கண்காணித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். HDCL இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரர் கம்பெனியும், சாதார் மாலா, பாரத் மாலா போன்றவை, இந்தியன் ஆயில் ரெஃபைனரிஸ், இந்துஸ்தான் ரிஃபைனரிஸ், இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளுடைய கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது. திருவொற்றியூரில் தனுஷ் என்ற மாணவன் கொலைவெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அங்கு ஆறுதல் கூற சென்ற அமைச்சர்களை பொதுமக்கள் விரட்டியடித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாநகராட்சி 14வது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், நடிகர் விஜய் நடித்த சுறா திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது என்று யாராவது சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அதை போலத்தான் இந்த ஆட்சியின் 100 நாள் செயல்பாடும் ஒப்பிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திருவொற்றியூரில் தனுஷ் என்ற மாணவன் கொலைவெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அங்கு ஆறுதல் கூற சென்ற அமைச்சர்களை பொதுமக்கள் கொதித்தெழுந்து விரட்டியடித்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, கலைஞரின் அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருக்கும், யாருடைய மனதும் புண்படாது என்றும் தெரிவித்தார். கர்நாடகாவில் உயிரிழந்த தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று SDPIயின் தேசிய தலைவர் வைஜி மற்றும் மாநில தலைவர் முபாரக் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் தேசிய தலைவர்
வைஜி மற்றும் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தமிழ்நாடு தொடர்பாக 8 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை வலுப்படுத்துவோம் என கூறிய அவர்கள், சிறுபான்மையினர் அமைப்புகளை முடக்கும் நோக்கத்தில் FCRA சட்டம் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினர். நீட் எதிர்ப்பு, நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை, போதைப்பொருள் தடுப்பு, கோவை சிறு தொழில்களுக்கு மூலப்பொருள் வங்கி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். கர்நாடகாவில் உயிரிழந்த தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தாவேக அரசு எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு SDBI ஆதரவு அளிக்கும் என தெரிவித்த அவர்கள், மதசார்பற்ற கட்சிகளிடையே ஒருங்கிணைப்பு தேவை என்றும் கூறினர். சந்தேகத்திற்குரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் பெண்கள் தயங்காமல் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்று மயிலாடுதுறையில் சைபர் கிரைம் பிரிவு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் சைபர் கிரைம் பிரிவு மற்றும் மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம் பிரிவு சார்பில் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்போடு இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி பொறுப்பு முதல்வர் ராமச்சந்திரா ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் மாணவிகள் அனைவரும் இணையவழி குற்றங்களிலிருந்து பாதுகாப்பாக செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா பேசினார். அப்போது சந்தேகத்திற்குரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் பெண்கள் தயங்காமல் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும், நீங்கள் கொடுக்கும் ஒரு துணிச்சலான புகார் உங்களை மட்டுமல்லாமல் மற்ற பல பெண்களையும் காப்பாற்ற உதவும் என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு 100 நாட்களை நிறைவு செய்ததை தஞ்சாவூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 100வது நாளை எட்டியுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் தஞ்சாவூர் சட்டமன்ற அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழக மாநகர தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை வாழ்த்தி கோஷமிட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு தமிழக அரசிற்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கையாண்ட விதம் குறித்து சமூக வலைதளங்களில் ஆதாரமற்ற தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது வழக்கில் காவல்துறை விசாரணை மீது சந்தேகம் இருப்பதால் CBI விசாரணை கோரி பொற்கொடி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததாக அவர்கள் தெரிவித்தனர். தற்பொழுது வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு தமிழக அரசிற்கு நன்றி கூறினார். மேலும் பொற்கொடி மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உச்சநீதிமன்றத்தில் SLP கிரிமினல் நம்பர் 15897 of 2025 அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து அதில் லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து ஸ்டே கொடுத்தாங்க. என்னென்ன லிமிட்டட் ஸ்கோப்பு? அதாவது குற்றப்பத்திரிகை ரத்தானது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, ஆனால் டிரான்ஸ்ஃபர் CBI கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆனது செல்லும் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையே அப்போ இருந்த திமுக அரசோட அறிவுறுத்தலின்படி இங்கே வந்து இந்த வழக்கில் பெயிலில் வந்து போலீஸார் CBI கிட்ட வந்து வழக்கு ஒப்படைக்கணும், ஆனால் ஒப்படைக்கவில்லை. வழக்கு கோப்பை CBIயிடம் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்ல கண்டெம்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெயில்ல CBI ஃபைல்ஸ் ஒப்படைக்கல. முதலமைச்சர் விஜய் முதல் 100 நாள் ஆட்சி காலத்தையும் எந்தவித விமர்சனங்களும் இன்றி மிகவும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நடிகர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஜெஸ் ஆன்கோ புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் KM ஹெல்த் கேர் மருத்துவமனையின் நிறுவனர் பாலசுப்ரமணியன், நடிகரும் இயக்குநருமான சித்ரா லட்சுமணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புற்றுநோயை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன், திரையுலகில் எண்ணற்ற 100 நாள் வெற்றி திரைப்படங்களை கொடுத்த விஜய் தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்று தன்னுடைய முதல் 100 நாள் ஆட்சி காலத்தையும் எந்தவித விமர்சனங்களும் இன்றி மிகவும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்தார்.
ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் நலம், தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முதல்வர் விஜய் சிந்தித்து செயல்பட்டு வருவதாலேயே இந்த வெற்றி சாத்தியமாகி உள்ளது என்று குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இத்தகைய தொலைநோக்கு சிந்தனைக்கு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இல்லை, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலும் மாறாத அன்பு கொண்டவராக இருக்காரு. சமீபகாலமாக அவருடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மக்களுடைய நலனில் எந்த அளவு அக்கறை காட்டுகிறார் அப்படின்றது. இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சிகிச்சை மையங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி செலவு தான் அதில் அதிகமாக இருக்கு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏங்கிய விவசாயிகளுக்கு தாவேக அரசு பட்டை நாமம் போட்டுவிட்டது என்று விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அணக்காவூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் 10க்கும் மேற்பட்டோர் புருஷோத்தமன் தலைமையில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் மாதத்திற்கு ஒருமுறை தள்ளுபடி செய்வதை தமிழக முதல்வர் விஜய் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏங்கிய விவசாயிகளுக்கு பட்டை நாமம் போட்டதுதான் இன்றைய தாவேக அரசு என்று நூதன முறையில் கையை சைகை காமித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தாராபுரத்தில் உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து உரிய அளவு தண்ணீர் திறக்க கோரி ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து உரிய அளவு தண்ணீர் திறக்க கோரி உப்பாறு பாசன விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பூளவாடி பிரிவு அருகே நடைபெற்ற போராட்டத்தில் சுமார் 300 விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். PAP திட்டத்தின் கீழ் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தங்களின் நீண்டகால தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சையில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கூறும் கூலி தொழிலாளி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணக்காடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோபாலகிருஷ்ணனுக்கு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு சிறிது காலம் பார்வை தெரிந்த நிலையில் மீண்டும் பார்வை பாதிக்கப்பட்டதாகவும், புதுச்சேரி, திருவாரூர், சென்னை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பரிசோதித்த போது அறுவை சிகிச்சையில் கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவத்தின் அலட்சியத்தால் இரு கண்களிலும் பார்வையை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். தனக்கு நேர்ந்த நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கண் தெரியாம பிரச்சனை வருதுன்னு கரியாப்பட்டினம் ஜிஹெச்சில் போய் டாக்டரை பார்த்தேன். கண் டாக்டரை நாகப்பட்டினம் போகணுன்னாங்க. நாகப்பட்டினத்தில் கொண்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது சரியாயில்ல. அப்புறம் மறுபடி உரத்தூரில் கொண்டு வலது கண்ணை பண்ணாங்க. சுத்தமாக தெரியாமல் போயிட்டுது. இப்போ எனக்கு கண் பார்வை வேணும். கண் பார்வைகள்னா எனக்கு வேற வழி தெரியல. கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி ஊழியர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. கேரளாவில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை தொடங்கியது. இதையொட்டி கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையில் விழா தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அரண்மனை ஊழியர்கள் பூக்களால் அத்த பூக்கோளம் அமைத்து விழாவினை தொடங்கி வைத்தனர். திருவோணம் வரை தினமும் பூக்கோளம் அமைக்கப்பட உள்ளது. அரண்மனை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊழியர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா வெற்றிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து அவரது வெற்றி செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா வெற்றிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் ஆரோக்கியதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற இளையராஜாவின் வெற்றி செல்லாது என கூறி அத்தொகுதி நபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த மனுவை நிராகரிக்க கோரி தாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். மனுவில் பல தவறுகள் இருந்தது என்றும் அதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்தபோது நீதிபதி பரத் சக்கரவர்த்தி ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவின் வெற்றி செல்லும் என உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார்.
அதுக்கு இடைப்பட்ட இதில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க அந்த எலெக்ஷன் பெட்டிஷனில் நிறையா வந்துட்டு எரர் இருந்தது. அந்த எரரையும் வந்து நாங்கள் சுட்டி காமிச்சோம். இந்த மாதிரியான எரர் வந்துட்டு இது வந்துட்டு டைப்போகிராஃபிக்கல் எரரோ இல்லை வந்துட்டு சாதாரண மிஸ்டேக்காவோ எடுத்துக்கொள்ள முடியாது, இதுக்கு உள்நோக்கம் இருக்குது இந்த எரருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. துடியலூர் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற வடமாநில இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் அருகே அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் பொருள்கள் திருட்டு, வாகனங்களின் கண்ணாடி மற்றும் ஸ்டையரிங் சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்நிலையில் அப்பகுதி எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற சம்பவமும் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் ஆய்வு செய்த சிசிடிவி காட்சிகளில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஒடிஷாவை சேர்ந்த 4 இளைஞர்கள் மதுபோதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு பொருட்களை சேதப்படுத்தி திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதையடுத்து பொதுமக்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை முற்றுகையிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் காவல்துறையினர் 4 பேரையும் பிடித்து திருடப்பட்ட பொருள்களை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. வாழப்பாடி அருகே உள்ள அரசு சமூக நீதி மாணவியர் விடுதியில் 8 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 2 மாணவிகளுக்கு துப்புரவு பணியாளரின் காதலன் ரகுபதி என்பவர் மதுவில் போதை மாத்திரை கலந்து கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்த சம்பவம் குறித்து ராதிகா மற்றும் ரகுபதி இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு சமூக நீதி மாணவியர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதிக்கு துப்புரவு பணியாளர் ராதிகா, அவரின் கள்ள காதலன் ரகுபதி ஆகியோர் அடிக்கடி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதிக்கு வந்திருந்த போது விடுதியில் தங்கியிருந்த 8 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 2 மாணவிகளுக்கு குளிர்பானத்தில் மது மற்றும் போதை மாத்திரை கலந்து கொடுத்து அவர்களை அழைத்து சென்று பாலியல் ரீதியாக ரகுபதி என்பவர் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமிகளை பார்க்க வந்தபோது அந்த சிறுமிகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து பெற்றோர்களின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராதிகா மற்றும் ரகுபதி இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆட்டு சந்தை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்ற பாளையம்பட்டியை சேர்ந்த பிரமோத்தை பிடித்து விசாரித்ததில் அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடமிருந்து 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோயம்புத்தூரில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததாக பிரமோத் தெரிவித்தார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் கோயம்புத்தூரில் கஞ்சா விற்பனை கும்பல் பதுங்கியிருந்த இடத்தில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இந்த வழக்கில் தொடர்புடைய சடையன், அஜித் மற்றும் லெக்குசாமி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் அருகே நாயை கல்லால் தாக்கிய இளைஞரை ஆத்திரமடைந்து அதன் உரிமையாளர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தஞ்சையில் தஞ்சை பெரிய கோவில் சாலையில் உள்ள நடைபாதையில் ராமையா என்பவர் தான் வளர்த்து வரும் 5 நாய்களுடன் பிளாட்பாரத்தில் தங்கியுள்ளார். அப்போது அவர் வளர்த்து வரும் நாயை பிளாட்பாரத்தில் படுத்திருந்த வேல்முருகன் என்பவர் கல்லால் அடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராமையா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வேல்முருகனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வேல்முருகனை மீட்டு உடற்கூறாய்வுகளுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து ராமையாவை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். கொரட்டூரில் பாடலாத்திரி சீயாத்தம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். சென்னை கொரட்டூரில் உள்ள பாடலாத்திரி சீயாத்தம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் குடும்பத்தினர், சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு.
தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. வேறு மாநிலங்களில் கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டால் கர்நாடக அரசு வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை மட்டும் பார்க்குமா? கர்நாடக அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கேள்வி. ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடன் எந்தவிதமான போர் வார்த்தைகளும் நடைபெறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். இந்தியா, இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 84 ரன்கள் எடுத்து குவிப்பு. 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.